நான் கூட இவனுக்கு மாற்றம் கொண்டு வரேன் அரசியல மாற்றம் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைச்சா விஜய்க்கு மாற்றம் கொண்டு வந்திருக்கானுங்க. என்ன ஒரு அவலம்டா, அந்த தொகுதியில அமைச்சருக்கு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க அந்த வேட்பாளர் கூட போய் உன்னால பிரச்சாரம் பண்ண முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு தற்கொலை ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிற? இல்ல புரியல, அவர் வராரு இல்ல இவரு வராரு, நீ கடைசியில விஜய் தான் வரவே இல்லை போல பிரச்சாரத்துக்கு. 2 பேரு தான் போட்டின்னு இப்பதான் புரியுது அந்த 2 பேர் யாருட்டு. போன வாட்டி அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணி ஏடிஎம்கேவும் இந்த வாட்டி பொம்மையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. தாவகைக்கு தான் போட்டி போல. இவனை நம்பி இப்பயும் வெளியே வரலையே, இவன் எப்படி நாளைக்கு மக்களை பார்க்க வெளியே வருவான்ட்டு எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு விஷயம், அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை பிரஸ் அவரை பார்க்க வெயிட் பண்ணது, பிரஸ்ல போய் பேசி அதெல்லாம் மக்களுக்கு தெரிவிச்சு பிரச்சாரம் பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் இல்ல ஒரு ட்விட்டர்லயாவது பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு சோசியல் மீடியால பேசலாம்ல. என்ன சிஎம் சார் நான் இங்க இருப்பேன் எல்லா ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதனா ஒரு யாரோ பண்ண வேண்டியதானே. இவெல்லாம் அரசியல் தற்கொலைன்னு நாங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதையும் நம்பி ஒருத்தர் ஒரு வாய்ப்பு போட்டு கொடுங்க, கான்பிடண்டா இருங்க. எது கான்பிடண்டா இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ரொம்ப அசிங்கமான கேவலமான அரசியல் பண்றீங்களா, தற்கொலைங்களா?